இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது அஞ்சலியை வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு மால்பல வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் எபிசோடு வந்து பயங்கரமான காமெடியாக போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம அஞ்சலி வந்து அவர் லவ்வர்கிட்ட கால் பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நம்ம மீரா, சீதா, அதுக்கடுத்து சத்யா எல்லாருமே போகிறாங்க. நம்ம சீதா வந்து கேட்காங்க, என்ன அஞ்சலி கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ என்னோடய கிளாஸ்மேட்டு, அதாவது என்னோடய ஃப்ரெண்டு, அவளுக்கு தான் கால் பண்ணேன். கால் பண்ணி அவள் நிலைமையை சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மீரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாது, இத்தனை பேர் உனக்காக இருக்கோம், நாங்கள்லாம் உன்னை விட்டுட்டு அப்படி இருந்துருவோமா, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது, பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சத்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அஞ்சலி, நீ வந்து மேஜர், உனக்கு வந்து கல்யாணம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு வந்து உனக்கு உரிமை இருக்குது, அதனால் நீ ஒன்றுமே கவலைப்படாத, இந்த கல்யாணம் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சீதா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அஞ்சலி, இன்றைக்கி பொண்ணு பார்க்க வரட்டும், பொண்ணு பார்க்க தானே வராங்க, வந்தவொடனே நீ வந்து மாப்பிள்ளையை பார்த்துட்டு எனக்கு வந்து மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடு, அதுக்கடுத்து நடக்க வேண்டியதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றுமே கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா போவோம் அப்படின்னு சீதா வந்து கூப்பிட்றாங்க. இல்லை நீங்கள் போங்க, நான் என் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் நம்ம அந்த லவ்வர் இருக்கார்ல அன்பு, அவரும் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, பேசுகிறதெல்லாம் கேட்டையா அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே கேட்டேன், நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பிளான் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது வந்து என்ன பிளான் காட்டலை. அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுடுறாங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்த சீனில் வந்து மேலேருந்து மகா வந்து ஒரு நகை, அதுக்கடுத்து புடவையோடு வர்ற மாதிரி காட்டுறாங்க. எனக்குள்ளே வந்து சத்யா, பிரியா இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன சித்தி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இதை கொண்டு போய் அஞ்சலிகிட்ட கொடு, அஞ்சலி எங்கே அப்படின்னு கேட்காங்க. அஞ்சலி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இது கூட தெரியலையா, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதில் வந்து 50 பவுன் நகை இருக்குது, இதில் வந்து சேலை இருக்குது, இதை கொண்டு போய் கொடுத்து அஞ்சலி கட்டி மேக்கப்பெல்லாம் போட்டு கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் நீங்கள் தான், பிறகு என்ன ஊராலாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி மகா சொல்கிறாங்க. உடனே எங்களுக்கு சேலையே கட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை கட்ட சொல்லலை, அஞ்சலி கட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மகா சொல்கிறாங்க. எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிள்ளைகளோ, நீங்கள் என்னத்தை படித்து என்ன பண்ண போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நேரத்தில் அங்கிட்டிருந்து வந்து நம்ம சீதா வந்துடுறாங்க. ஏய் தையால் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சீதா வந்தோடனே, இன்னும் என் பேர் உங்கள் வாய்க்குள்ளே வரலையோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் உன் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட முடியாது, எனக்கு எப்போவுமே தையல் நீ தான், அதனால் தையல் தான் உன்னை கூப்பிடுவேன், இந்தா இதை கொண்டு போய் அஞ்சலி ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து சத்யாவையும் பிரியாவையும் கூப்பிட்டு வந்து சீதா வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அங்கனக்குள்ளே வந்து எல்லாமே அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு மேக்கப் போட்டு தலையெல்லாம் சீவிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சீதா வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே சத்யா வந்து கேட்காங்க, உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண தெரியுமா அண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இது என்ன கற்றுக்கிறணும், கண்ணு பார்க்க போகுது, மூளை வந்து யோசிக்க போகுது, கை வந்து வேலை செய்ய போகுது, அவ்வளோதான், சிம்பிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீரா வந்து சொல்கிறாங்க, சீதா நீ வாட்டில் கிராண்டாக எதுவும் போட்டுறாத, பிறகு மாப்பிள்ளைக்கு வந்து அஞ்சலியை பிடிச்சிட போகுது, அதுக்கடுத்து கல்யாணம் நடந்துட போகுது, அதனால் பட்டும் படாமையும் போடு, சும்மா மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம அஞ்சலி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ அப்படியே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்காங்க. என்ன சத்யாவுக்கும் பிரியாவுக்கும் சந்தேகம் வந்துடுது, என்ன நேற்று நைட் நம்ம பேசினப்போ முகம் கொடுத்து கூட பேசலை, இப்போ சந்தோஷமாக இருக்கால என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சத்யாவும் பிரியாவும் அஞ்சலிக்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் சீக்ரெட், சில விஷயங்களை வந்து வெளியில் சொன்னால் அது வந்து நடக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் வந்து நடந்து முடிஞ்ச பிறகே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒழுங்காக சொல்லிடு, 3 பேரும் நம்ம வந்து ஒன்று போல் தான் காலேஜ் போவோம், ஒன்று போல் தான் கட்டடிப்போம், ஒன்று போல் தான் படத்துக்கு போவோம், எல்லாம் ஒன்று போல் செய்வோம், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீ எங்ககிட்ட இருந்து மறைக்கிறீல அப்படிங்கிற மாதிரி சத்யாவும் பிரியாவும் கேட்காங்க. மறைக்கலை, கொஞ்சம் தள்ளி போடுறேன், கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும், நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க. அப்போன்னு சொல்ல மாட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீராவும் சீதாவும் சொல்கிறாங்க, அவள் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாள், கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சத்யா வந்து சொல்கிறாங்க, அண்ணி உங்களுக்கும் அஞ்சலிக்கும் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, எங்கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய இப்போ வேண்டிய அவசியம் கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, போங்க நீங்கள் போய் மித்த வேலையெல்லாம் ரெடி பண்ணுங்கள், எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் கோவிச்சுக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் அங்கிட்டு இருந்து பார்த்தா நம்ம சேது வந்து ஒரு விருப்பமே இல்லாத மாதிரி ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செல்வி. அந்த இடத்துல மகா வந்து, என்ன சேது ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது, மூஞ்சி தான் சரியில்லை, சிரித்த மாதிரி இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னால் சிரிக்கவெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்கள், நான் வந்து அஞ்சலிக்கு நல்ல இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து மகா போகிறாங்க. அடுத்து வந்து, செல்வி பலகாரம்லாம் ரெடி பண்ணிட்டியா, ஜூஸ்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே கிளாஸில் ஜூஸ் ஊற்றி வச்சுருக்கேன், வந்தோடனே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆரன் அடிக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே உள்ளே வந்தோடனே சேர் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் எல்லாம் உட்காந்துடுறாங்க. மாப்பிள்ளை வந்து பயங்கரமான காமெடி, அதாவது கோமாளியாக இருக்கார், ஒரு சோடா புட்டி கண்ணாடி, வழுக்கு மண்டை,
அதுக்கடுத்து பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸு கூட ஒரு மாதிரி காமெடியாக போட்டுக்கிட்டு மெண்டல் மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ராம் வந்து கேட்காரு, என்ன இவன் இப்படி இருக்கான், அஞ்சலிக்கு ஏற்ற மாப்பிள்ளையா இவன், கிறுக்க மாதிரி இருக்கான், எனக்கே மாப்பிள்ளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்து ராம் சொல்கிறாங்க. உடனே சீதா வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கே பிடிக்கலன்னா அஞ்சலிக்கு எப்படி பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்காதான் சொல்லுவா, ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து இங்கிட்டு பார்த்தா சுபாஷும் அர்ச்சனாவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. என்னங்க அஞ்சலிக்கு இப்படி பொண்ணு பார்த்து வச்சுருக்கா, இதெல்லாம் பார்க்கவே நல்லா இல்லை, கிறுக்க மாதிரி இருக்கான், இவனை வச்சு என்ன செய்ய போகிறாள், அஞ்சலி பாவம், நல்ல வேளை நம்ம 2 குழந்தைய தப்பிச்சாங்க, இன்னும் ஏதாவது மகா வந்து உங்களுக்கும் பொண்ணு பார்க்குறேன், உங்கள் மகள்களுக்கு வந்து பொண்ணு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னான்னா வேண்டான்னு சொல்லிடுவோம், நம்மளே பொண்ணு பார்த்து நம்மளே முடிச்சு வச்சுருவோம். முக்கியமாக கல்யாணத்துக்கு கூட அவளை கூப்பிட வேண்டாங்க, அவள் செலெக்ஷனே எனக்கு சூப்பராக பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல, அவளுக்கு எப்படி தான் பிடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து செல்வி அக்காவே வந்து அந்த மாப்பிள்ளையை பார்த்து மூஞ்சி கொடுத்து பார்க்காம ஒரு மாதிரி ஐயரவா பார்த்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சீதா வந்து சொல்கிறாங்க, பாஸ் செல்வி அக்காக்கே அந்த பொண்ணு பிடிக்கல, அஞ்சலி எப்படி தான் ஓகே சொல்ல போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம சேது இருக்கு, அந்த சேது வந்து துறை எங்கே அப்படின்னு கேட்காங்க. துறை வந்து ஒரு முக்கியமான விஷயம் வெளியே அனுப்பியிருக்கேன், இந்த வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி மகா சொல்கிறாங்க. உடனே துறை வந்து ஒரு ஜோசியர் எல்லாத்தையும் கூட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஜோசியர் வந்தவொடனே சேது வந்து கேட்காரு, எதுக்கு இப்போ ஜோசியர் அப்படிங்கிற மாதிரி மகா கிட்ட கேட்காங்க. அதாவது இன்றைக்கே வந்து நான் வந்து தட்டெல்லாம் மாற்றி நாள் குறித்து கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மகா சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே சேதுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்ன அதுக்குள்ளே கல்யாணம், இன்னும் அஞ்சலி வந்து மாப்பிள்ளை வந்து ஓகே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஞ்சலி நான் சொல்கிறதான் கேட்பா, அவ்வளோதான், இன்றைக்கே எல்லாமே நடக்க போகுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் ஷாக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.